ஏப்ரல் 9ஆம் தேதி அமெரிக்க மார்க்கெட் அதுவும் S&P 500 7.3% ஏறினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டவ் ஜோன்ஸ் 6.2% ஏறினதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாஸ்டாக் காம்போசிட் 9.2% ஏறி இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏன் அந்த ஏற்றம் இல்லைங்கிறது உங்களுக்கு யோசிக்க தோணுதில்ல? வாங்க ஒன்று பார்க்கலாம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 11/4/2025 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட இந்த வாரத்தோட மொத்த செய்திகளையும் பார்க்கலாம். 9ஆம் தேதி அமெரிக்க மார்க்கெட்டில் ஏறின ஏற்றம், யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஏறின ஏற்றம் நம்ம மார்க்கெட்டில் பிரதிபலிக்காததுக்கு முக்கியமான காரணம் நேற்று நமக்கு ஹாலிடே. ஸோ நேற்றுக்கு அமெரிக்கன் மார்க்கெட் திரும்ப 3% டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டால் பெரிய ரெக்கவரி கொடுக்க முடியல. இருந்தாலும் குறிப்பிடத்தக்க ரெக்கவரி இருந்துச்சுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நிப்டி 22,828 429 புள்ளிகள் ஏற்றத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது 76 பாயிண்ட் மட்டும் தான் டவுன். இந்த வாரம் 21,743 வரைக்கும் போயிருந்ததையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்செக்ஸை பொறுத்தவரை 75,157 செட்டில் ஆயிருக்கு. 1,310 பாயிண்ட் இன்னைக்கு ஏறி இருக்குங்க. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது வெறும் 207 புள்ளிகள் மட்டும் தான் சென்செக்ஸ் இழந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நிப்டியில் ஹிண்டல் கோட்டா, டஸ்டில், JSW ஸ்டீல்லாம் 4.25% 6% வரைக்கும் ஏறி இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பதிலுக்கு பதிலாக உலக நாடுகளுக்கு மேலே வரி போட்டிருந்தாங்க இல்லையா, அதை 90 நாள் நிறுத்தி வச்சிருந்ததா திரு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதன் எதிரொலியாக தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு. இருந்தாலும் வீக்லி வைஸ் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா தான் 6.8% ஏறி இருக்காங்க. இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏசியன் பெயிண்ட்ஸ், TCS எல்லாம் நெகட்டிவாக இருந்தாங்க. வீக்லி வைஸில் ட்ரெண்ட் 15%, டாடா ஸ்டீல் 13.25%, டாடா மோட்டார்ஸ் 11% வீக்காக தான் க்ளோஸ் ஆயிருக்காங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னதான் இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக் பெருசாக ஏறி இருந்தாலும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டாடா ஸ்டீல் 13.25% இந்த வாரத்தில் வீக்காக தான் க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத நாம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட கோஃபோர்ஜ், நேஷனல் அலுமினியம், வேதானந்தெல்லாம் 15% 19% வரைக்கும் இந்த வாரத்தில் வீக்காக க்ளோஸ் ஆயிருக்குது. கமாடிட்டிஸ் பார்க்க போகிறோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு $3,261 வரைக்கும் இன்னைக்கு போயிருந்துச்சு. இப்போ $3,258 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் 22 கேரட் நகத்தகம் 8,745 ரூபாய்க்கு ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு, 24 கேரட் 9,540 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $3,201 வரைக்கும் போன தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அரௌண்ட் $3,000 வந்த உடனே மார்க்கெட்டில் இன்னும் பெரிய சரிவு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அகைன் டு அகைன் ரெக்கார்டு ஹையை கோல்டு அடிச்சிட்டு இருக்குங்கிறது எல்லாருமே கோல்டு பக்கம் திரும்புகிறாங்க தான் காமிக்குது. குரூடாயில் பொறுத்தவரையில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அதுவும் பிரெண்ட் குரூடாயில் $63.4 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்லாவே இறங்கியிருந்த பிட்காயின் $82,836 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் கரன்சி டாலருக்கு எதிராக $86.22 க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐக்கள் செல்லிங் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கரன்சி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் எஃப்ஐக்களோட செல்லிங் இன்னும் நின்னபாடு இல்லை. இன்னைக்கும் 2,519 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவிலிருந்து வித்து பணத்தை எஃப்ஐக்கள் வெளியே எடுத்திருக்காங்க. இந்த வாரம் மட்டும் 20,911 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. இந்த மாதத்தில் இந்த தேதி வரைக்கும், அதாவது 11 ஏப்ரல் 2025 வரைக்கும் எஃப்ஐக்கள் 34,641 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை விற்று வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ எஃப்ஐக்கள் வித்துட்டு இருக்குதும் இந்திய மார்க்கெட் டவுனுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. வர்ற வாரத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் ஜெயந்தி, அதோடு சேர்த்து குட் ஃப்ரைடே இருக்குது. ஸோ அடுத்த வாரம் 3 நாள் தான் ட்ரேடிங் இருக்குது. அதையும் நினைவில் வச்சு அடுத்த வாரத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இதோட மார்க்கெட் கரெக்ஷனை எப்போவுமே நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். எப்போவுமே பேனிக்கில் வெளியே போகாதீங்க. ஏன்னா ஆஃபி ரிப்போர்ட், எஸ்ஐபியினுடைய டிஸ்கண்டினியூ, ஸ்டாப்பேஜ், அதே மாதிரி லாஸ்ட்டில் ரெடீம் பண்ணி வெளியே போகிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அனைத்தையுமே நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்களுடைய வெல்த் பில்ட் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அதோட இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். நாம் எப்பவுமே சொல்கிற மாதிரி வரும் 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியணும். அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம டே டு டே இதை போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you tomorrow, another super topic.